தேவன் மீது தாகம், தேவ சமூகத்தின் மீது தாகம், தேவ வல்லமையின் மீது தாகம், தேவ மகிமையின் மீது தாகம், தேவனை ஆராதிப்பது ஸ்தோத்திரிப்பதின் மீது தாகம், அடுத்து தேவனுடைய நாமம், அவருடைய வல்லமை, அவருடைய நாமத்தின் மீது, அவருடைய பெயர் சொன்னாலே அந்த பெயரின் மீது நமக்குள்ள தாகம். அடுத்தது 7வது சொல்லுங்க, அவருடைய காரியங்கள் மீது, அவரை உணவை போன்று பசியை போன்று அடைகிற தாகம். 8வதாக நாம கவனிக்கிறோம், என் நினைவுகள், என் யோசனைகள் தூங்கினாலும் கூட என் தூக்கத்தில் தேவனை தேடுகிறதை போல தாகமா இருக்கிறவர். இந்த 8 விதமான தாகம் உள்ள தாவீதினுடைய வாழ்க்கையில தேவன் அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, பரிசுத்த ஆவி என்னை கொண்டு பேசினார், கர்த்தருடைய காரியத்தை என்னிலே பேசினார் என்று அவன் சொல்றான் ஸ்டார்டிங்ல. ஆனா எதெல்லாம் பேசினான்னா, இயேசு கிறிஸ்து